சமூக நீதிம்பானுங்க, பொருளாதாரம்பானுங்க, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்றது, மத்திய அரசோட சண்டை போடுறது, ஆற்றாமையில, பொறாமையில, வைத்தறிச்சல்ல, பயத்துல தினமும் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு. அதிமுகவை பாஜக கிட்ட அடமான வச்சிட்டாருன்னா நீங்க ஸ்வீட் எடு, கொண்டாடு, அதை பார்த்து பொறுக்க முடியாம பயத்துல பிதற்றிட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். காங்கிரசுக்கு 63 சீட் அன்னைக்கு கருணாநிதி வாரி வழங்கினார. இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே அதை அவரால் தாங்கிக்க முடியல. அதிமுகவை பற்றிய பயத்தில் பிதற்றுகிறார் திரு மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் உள்ள ஒரு பாரம்பரிய மிக்க தொலைக்காட்சி சேனல் எப்படி இந்த மாதிரி ஒரு விவாதங்களை அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெண்களை கொச்சப்படுத்தி பேசுவது, பெரும்பான்மையான இந்து மக்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, ஓட்டு பிச்சை எடுப்பது, ஒரு தமிழன், தாழ்த்தப்பட்ட தமிழன், உங்க திமுகவை சேர்ந்த தமிழன் ரூபாய்க்கு கண்டுபிடிச்ச ஒரு குறியீடை போய் அதை தூக்கி போட்டுட்டு திராவிட மாடல் ஸ்டாலின் வேணுமா, 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேணுமானா நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கூட்டணியை பற்றி பேசியிருந்தாரு. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில், அதுவும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசியிருந்தாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜக கிட்ட அடமானம் வைத்து விட்டதாகவும், கூட்டணியை கட்சியை காப்பாத்துறதுக்காக கூட்டணியை வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மையத்தோட திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே பேசியிருந்தாரு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை எப்படி பாக்குறீங்க சார்? அவரு ஆற்றாமையில, பொறாமையில, வைத்தறிச்சல்ல, பயத்துல பாத்தீங்கன்னா தினமும் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவர் எதை பேசுறது குறிப்பிட்டு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பாவம் நிதானம் இழந்து அடுத்தவங்க வீட்டு காம்பவுண்ட் சவர, அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம் எட்டி பாக்குற மாதிரி அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது அதை பத்தி எல்லாம் அவரு ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசின. அதைத்தான் நீங்க குறிப்பிடுறீங்க, நான் எடுத்துக்கிறேங்க. நான் என்ன முதல்ல கேட்கறேன்னா, அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட அடமான வச்சிட்டாருன்னா நீங்க ஸ்வீட் எடு, கொண்டாடு, எதிரி, சித்தாந்த எதிரி, தமிழ்நாட்டுல அரசியலுடைய நேரடி எதிரி அதிமுக, ஆக்டோபஸ் கூட்டணி, அழிவு கூட்டணி, சரியில்லாத கூட்டணி, பொருந்தாத கூட்டணி, அழிய போற கூட்டணியில அவங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னா நீங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும். அதை விட்டுட்டு எதுக்குங்க இந்த 15-20 நாளா வெறும் பிதற்றல், புலம்பல், உங்க இந்த 6ஆம் படைகள், நூல் படைகளா இருப்பாங்களா அவங்கள, நிலை வித்வான்களை விட்டுட்டு டிவியில எல்லாத்துலயுமே கதறிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து ஒண்ணு வெளிப்படுங்க. அந்த காலத்துல இந்த கிராமப்புறத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டுல போறவன் தனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கிக்கிறதுக்கு ரொம்ப வீரம் மாதிரி காட்டுறதுக்கு நல்ல ஒரு பாட்டை வேகமா உச்சஸ்ததியில பாடிட்டு போவானா. அந்த மாதிரிங்க அவரது பாவம் ஒரு பிதற்றல், புலம்பலா இருக்கிறதா தாங்க நான் பாக்குறேன். இதுல வேற அடகு வச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த கூட்டணியில் இனி தொடர் வேணா, பொருந்தாத கூட்டணி, கூடா நட்பு கேடாய் முடியல. 2011 இவருடைய தகப்பனார் திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட சொல்லி கூட்டணியை முடிச்சுட்டு போன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம திராவிட மாப்பிள்ள தயாநிதி மாறனுக்கும் டிஆர் பாலுக்கும் சோனியா அம்மையார் நேரா ஓலை விட்டாங்க. அங்க போன உடனே காட்ட வேண்டிய ஃபைல் எல்லாம் எடுத்து காமிச்ச உடனே அடுத்த நாளே அறிவாலயத்துல சாயந்தரம் 6:30 மணிக்கு 3வது மாடியில சிபிஐ ரெய்டு, 2வது மாடியில தயாள் அம்மா கிட்ட பாவம் அந்த தள்ளாத வயதுல விசாரணை, முதல் ஃப்ளோர்ல கருணாநிதி அவர்களை உட்கார வச்சு லாக் பண்ணி 63 சீட்டு காங்கிரஸ் மிரட்டி வாங்குச்சு. அப்ப திமுகவை அடகு வச்சுட்டு நொந்து போய் என்னதான் இருந்தாலும் அந்த கட்சியை கட்டி காப்பாத்தின கருணாநிதி வெளியே 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது மாதிரி நாங்க கொடுத்திருக்கிறோன்னு 10 சீட்டுக்கு கூட வழி இல்லாத, 15 சீட்டுக்கு கூட ஆள் இல்லாத, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரனுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா, ஒரு குட்டி யானையில ஏத்துனீங்கன்னா பாதி வண்டி காலியா இருக்கும். அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு 63 சீட் அன்னைக்கு கருணாநிதி வாரி வழங்கினார. அது நான் அடகு வச்சது இல்லையா, இல்லப்ப அவங்க மிரட்டினது இல்லையா? சோ அந்த பார்வையில அவங்க அதிமுகவை பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வெற்றி இலக்கு எளிதாகி விட்டது. அதிமுக ஒரு பொருந்தாத கூட்டணி, பாசிச பாசக, இவங்க பாசியில தான் பாசிச பாசக, பண்டாரம் பரதேசிம்பாங்க. வேண்டாம்னா வேணும்னா வாஜ்பாய் 40 ஆண்டு கால நண்பர் அப்படிம்பாங்க. RSS ஒரு சமுதாய அமைப்பு, அதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.
திமுக தொண்டர்கள் எல்லாம் RSS ஒரு நற்பணி இயக்கம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும்னு 26/6/1999 முரசொலியில அவங்க அப்பா கட்டுரை எழுதினார். அந்த மாதிரி வேணும்னா ஒரு பேச்சு, வேணான்னா ஒரு பேச்சு, தான் சோரம் போறதா இருந்தா ஒரு பேச்சு, சோரம் போகாத மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு பேச்சுங்கிறதே திமுகவோட வாடிக்கை. உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்க தான் இன்டாக்ட் கூட்டணி, அப்படியே மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில நீங்க இன்டாக்ட் கூட்டணி வச்சிருக்கிறீங்கல்ல, அதே மாதிரி திராவிட மாடல் ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை எதிர்ப்பு புள்ளியில திரு பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையில தான் ஆட்சி அமைப்போம். அதே மாதிரி இந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப்புங்கெல்லாம் இன்னைக்கு உட்காந்து அதுக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசுறதுக்கு வேற இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க. அடுத்த 2 நாள்ல எடப்பாடி பழனிசாமி தனித்து ஆட்சி தான், அதிமுக கூட்டணி ஆட்சி, ஆனால் ஆட்சி அமைக்க போவது அதிமுக தனித்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கு மரியாதைக்குரிய மத்திய பாஜக தலைமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்று அறிவிப்பு வரலன்னா அதுதான் நிதர்சனம். அதை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து பொறுக்க முடியாம பயத்துல பிதற்றிட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. சார், இதை தாண்டி இப்ப கூட்டணி தொடர்பா அவர் வெளிப்படையா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே பேசியிருக்காரு. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்ல முதலமைச்சர் அவர்கள், குறிப்பா திமுக தலைவராக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதை பார்க்காம ஏன் அதிமுக கூட்டணியை பத்தியே அவர் முக்கியமா பேசியிருக்காரு? சட்டமன்றத்திலையும் அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசுறாரு, வெளியில வந்தாலும் அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசுறாரு. இப்போ சமீபத்துல வணிகர்கள் தின மாநாடு நடந்தது, திமுக என்னைக்குமே வணிகர்களுக்கு ஆதரவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார். அதைத்தான் சொல்றீங்களே, எந்த விதத்திலையும் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்காது. 4 முனை போட்டியில் 5 முனை போட்டி தமிழகத்துல ஏற்படும். நாம கொள்ளையடிச்ச பணத்துல ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஈஸியா ஜெயிச்சுட்டு மறுபடியும் பேக்டோர் வழியா ஆட்சியை நம்ம நீட்டிச்சுக்கலான்னு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு நம்ம கனவு காணக்கூடிய நாயகன் ஸ்டாலின் அவர்கள். இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே அதை அவரால் தாங்கிக்க முடியல. தோல்விங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அவர் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பாஜகவோட அதிமுக சேர்ந்ததுங்கிறப்ப 2 தொண்டர்கள் அது 1 வருடத்துக்கு முன்பே இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கூட்டணி கெமிஸ்ட்ரி, இந்த பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, இதை ஜெல்லு, கோல்கேட்டு, ஃபோர்கான் ஸ்பேஸ் எல்லாம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் ஆயிடும். 2 தொண்டர்களும் இணைந்து செயல்பட போறாங்க. இதை தாண்டி டெல்லி தளபதி வந்துட்டாரு இந்த அதிமுக கூட்டணிக்கு, நம்ம சின்ன தளபதி சின்ன பகவதியும் வந்துருவாரோ அப்படிங்கிற பதற்றம், இல்ல அவரு போனா தமிழ் தேசிய அதிபதியும் இவங்களோட சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற பதற்றத்துல பேசிட்டு உங்க கட்சி கூட்டத்துல அது முதல்ல இந்த திமுக செயல் வீரர்களா மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தது இல்ல, அடுத்த கூட்டம் நடக்கிறப்ப பாருங்க, அந்த அமைச்சர்கள் எல்லாருமே மாவட்ட செயலர் கூட்டத்துல கலந்துருப்பாங்கல்ல, பாதி அமைச்சர்கள் ஜெயிலு, பாதி அமைச்சர்கள் பெயில் அப்படின்னு தான் இருக்க போறாங்க. மறக்காம மார்க் மை வேர்ட்ஸ் வினோத், அடுத்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடக்கிறப்ப பாதி அரங்கமே காலியா இருக்கும், பாதி பேர் ஜெயில இருப்பாங்க, பாதி பேர் பெயில் இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஓட்டையை வச்சுக்கிட்டு சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு நம்ப முடியாத 506 வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வடநாட்டு பிராமண புரோகிதரை கூட்டிட்டு அவருக்கு 350 கோடி ரூபாய் தேவசம் கொடுத்தோம். அதிமுக 10 ஆண்டுகள் ஆன்டி இன்குபன்சி எதிர்கொண்டு வெறும் 3% ஓட்டுல தான் இதே பாஜகவோட கூட்டணியை வச்சுக்கிட்டு 2021 ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை இழந்தது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் மக்கள் எல்லாம் சொல்லப்படுற மாதிரி வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு. ஆட்சியுடைய சுனாமி எதிர்ப்பு அந்த ஒரு விதத்துல அவங்க அப்பாவே அவர் மிஞ்சிட்டார் நான் சொல்லுவாங்க. 2011 எப்படி அவங்க அப்பாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சுனாமி அலை அடிச்சதோ அதை விட ஒரு பெரிய ஜெயண்ட் சுனாமி அலை ஆட்சிக்கு எதிராக அடிக்குது. எல்லாம் துரத்தி அடிக்கப்பட போறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச அரபிக்கடல்ல போய் உழுவ போறது கண்ணுக்கு முன்னாடி நிதர்சனமா தெரியுது. அமைச்சர்கள் எல்லாம் தாந்தோன்றத்தனமா பண்றாங்க, எல்லாம் ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் இல்லைன்னா கோர்ட்ல இயரிங்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தன்னுடைய கட்டுப்பாடுல இல்ல. ஆனா போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அவர் ஒரு கனவு உலகில வாழ்ந்துட்டு இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அந்தராத்மான்னு சொல்ற உள்மனசுக்கு தெரியும் இல்லைங்களா, அதோட வெளிப்பாடு தான் எங்க போனாலும் காலையில எந்திரிச்சு பல் துளக்கிறதுல இருந்து காலை கடன் முடிக்கிறதுல இருந்து அவர் ஏதோ ஆபீஸ் வேலை செய்யறதா சொல்லப்படுற அந்த நேரம் முழுக்க இரவு தூங்குற நேரம் உட்பட அதிமுகவை பத்திய பயத்தில் பிதற்றுகிறார் திரு மு.க. ஸ்டாலின். சார், நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப சமீபத்தில் ஒரு சேனலோட ஒரு டிபேட் ஷோல கலந்துகிட்ட ஒரு திமுக பேச்சாளர் ஒருவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சின்ற அந்த வார்த்தையை வச்சு அவர் ஒரு கொச்சையா பேசியிருந்தாருன்னு சொல்லலாம் சார். அதை நான் வெளிப்படையா இங்க ஊடக வாயிலா சொல்ல விரும்பல. நீங்க கண்டிப்பா அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுது சார்? என்ன விதமா
திமுக வந்து எப்படி காட்டுது இந்த விஷயம் அவர் பேசுனது? பாரம்பரியம் பிளஸ் பாரம்பரியம், அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தமிழகத்துல உள்ள ஒரு பாரம்பரிய மிக்க தொலைக்காட்சி சேனல் எப்படி இந்த மாதிரி ஒரு விவாதங்களை அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த விவாத தொகுப்பாளர் ஹரிகரன் அவர்கள் அப்பயே அதை வந்து இடைமறிச்சு, இல்ல சார் பார்த்து பேசுங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு ஒண்ணு சொன்னாரு. இன்னொரு பாரம்பரியம் அதை பேசின அந்த பேச்சாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல உலகத்திலேயே இந்த மாதிரி ஆபாசமா பேச முடியாது அப்படின்னு சர்டிஃபை பண்ணி கருணாநிதி கிட்டே சபாஸ் வாங்கின வெற்றி கொண்டான் அவர்களுடைய பையன் தான் அந்த ஆபாசத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே நான் சொன்னேன். பாரம்பரியம் பிளஸ் பாரம்பரியம். வெற்றி கொண்டானுடைய பாரம்பரியம் அங்க பிளிரிட்டது, நல்லா ஜொலித்தது. ஆனா ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த தொலைக்காட்சி சேனல் இதை அனுமதிச்சது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு மத்தியில இருக்குதுங்க. இதுதாங்க திமுகவுடைய வந்து அவங்களோட டிஎன்ஏவே இதுதான். பெண்களை பழிச்சு பேசுறது, 1000 ரூபாய் கொடுத்தோம், செல்போனை டாப் அப் பண்ணி நல்லா உனக்கு பிடிச்சவங்க எல்லாம் பேசு, நாங்க கொடுத்த காசு வாங்கி லிப்ஸ்டிக் போட்டுக்க, நல்லா ரோஸ் பவுடர் அடிச்சுக்கன்னு பேசுறது, நீ என்ன எஸ்சியா அப்படின்னு பேசுறது, ஓசி 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 பஸ், இப்படி இப்படி நல்ல இப்ப நீ நக்கிட்டு போயிட்ட பத்தியா, அவர் உங்க இதுலதான் பேசணும். ஒரு எவ்வளவு ஒரு வாய்ச்சொல் திமிரு. ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்களா சார்? ரொம்ப மகளிரை வந்து ஈஸி டார்கெட்டா எடுத்துக்கிறாங்களோ? அதைத்தான் சொல்றேங்க. அவங்களோட டிஎன்ஏவிலேயே திமுக அந்த காலத்துல அனந்தநாயகிங்கிற காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவி எதிர்த்து ஒரு பொறுப்பான பதில் கேட்டப்ப இவங்க அப்பா கருணாநிதி எல்லாம் தெரியும், எங்க இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசின அப்புறம் அவரோட பையன், அவங்களோட குடும்ப கட்சி தாங்க திமுக. அதோட வளர்ப்பு எப்படிங்க இருக்கும்? பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, பெரும்பான்மையான இந்து மக்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, ஓட்டு பிச்சை எடுப்பது. உண்மையாலுமே இந்த நாட்டுல தேசப்பற்றோடு வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில இவங்களா போய் அங்க தேவையில்லாத இந்து மதத்தை பழிச்சு இழிச்சு பேசுறது, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டுக்கார அம்மாவை கோயில் கோயிலா கொண்டு போய் சுத்த சொல்றது, அப்புறம் வந்து வால் பிடிச்ச கையில வேல் பிடிச்சிட்டு நானும் முருக பக்தன் தானே போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது. கபடதாரிகள், கள்ள கபடதாரிகளின் கூட்டம் தான் இந்த திமுக. அவங்க போய் எப்படிங்க மகளிருக்கு அவங்க எந்த காலத்துல வச்சு பார்த்திருக்காங்க? ஒரு மகளிரா இருந்தா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சிங்க பெண்மணி அப்படின்னு அழைக்கப்பட்ட திருமதி இந்திரா காந்தி அவர்களையும் பண்டார நாயகி அவர்களையும் இணைச்சு எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனித குலத்துக்கே இழுக்கு. ஆனா என்ன பண்ணுவானுங்க, எதுக்கு எடுத்தாலும் சமூக நீதிம்பானுங்க, பொருளாதாரம் பானுங்க. பொருளாதாரத்தை பத்தி இவங்க எங்க பேச போறாங்க? சமூக நீதி, வடக்கு வாழுது, தெற்கு இது, ஹிந்தி வாழுது, தமிழ் தோயுது, இப்படியே பேசி இன மொழி உணர்வை கிளறி விட்டு நீட் நாடகம், பிண அரசியல் வச்சு பண்றது, எதுக்கு எடுத்தாலும் மோடி காரணம், அமித்ஷா டாடி காரணம், ஆர் என் ரவி காரணம்னு பிரச்சனையை திசை திருப்புறது. நீ என்னையா கிழிச்ச 4 வருஷத்துல? நீ கிழிச்சதை சொல்லி ஓட்டு கேளு அப்படின்னா, ஐயோ பார்த்தாயா குன்றிய அரசு ஒன்றிய அரசு வந்து டீலிமிடேஷன் பண்ண போகுது, மாநில சுயாட்சிக்கு பங்கம் வந்துருச்சு. ஒரு தமிழன், தாழ்த்தப்பட்ட தமிழன், உங்க திமுகவை சேர்ந்த தமிழன் ரூபாய்க்கு கண்டுபிடிச்ச ஒரு குறியீடை போய் அதை தூக்கி போட்டுட்டு நாங்க ரூபாயின் தான் போடுவோம்னு இந்த இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய தேசத்துக்கு எதிராகவும் பேசுற இந்த கேடுகட்ட கட்சிகிட்ட நீங்க வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்களுக்கு தேசபக்தி கிடையாது, தெய்வ பக்தி கிடையாது. ஓட்டு பிச்சைக்காக மைனாரிட்டி சமுதாய மக்கள்கிட்ட போய் மெஜாரிட்டி மக்களை கேவலப்படுத்தி பேசுறது, இந்துக்கள் என்றால் திருடன், ராமன் எந்த காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் முடிச்சான் அப்படின்னு பேசுறது, ராமன் பிறந்த அத்தலூண்டு இடத்துல எப்படியா கோயில் கட்ட முடியும்னு அசிங்கமா பேசுறது. எந்த சமுதாயத்திற்கு தான் அவங்க நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க? ஓட்டு அரசியல்னு வர்றப்ப, தேர்தல்னு வர்றப்ப நடிப்பாங்க. மற்றபடி அது ஒரு ஸ்டாலின் அப்படின்னாவே அந்த ஸ்டாலின் எப்படி ஒரு மக்கள் விரோதி ஸ்டாலினா, அதே மாதிரி அந்த முத்துவேல் கருணாநிதி மகன் இந்த மு.க. ஸ்டாலினும் ஒரு மக்கள் விரோதி. இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து அழித்து ஒழித்து தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி இந்த திமுக. அவங்களுக்கு பிடிச்ச அரபிக்கடலை 2026 ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலையால் வாழ்வு பெறுவோம் அப்படின்னு பொத்தான அழுத்த போறாங்க. பொறுத்திருந்து பாருங்க, இது எல்லாமே நடக்க போகுது. சார், ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மக்களுக்கான ஆட்சியை தான் இங்க செஞ்சுட்டு இருக்கேன், திமுக வந்து மக்களுக்காகவே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, பல நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாவே பேசுறாரு. சட்டமன்றத்திலையும் அடுக்கடுக்கான திட்டங்களாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து மக்களுக்காக தான் செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். நீங்க சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதோ அப்படின்ற ஒரு பக்கம் பார்வை ஏற்படுது சார். 4 வருஷமா நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், இப்ப கிழிச்சது சொல்லி பேச வேண்டியதானே? அதிமுக பாஜகவோட கூட்டு சேர்ந்து என்னென்ன செஞ்சது,
திமுக அரசு என்னென்ன செஞ்சதுன்ட்டு பட்டியலிடுறாரு சார் முதல்வர் அவர்கள். பட்டியல் இடுவீங்க, பட்டியல போட்டு அடைப்பீங்க. மக்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்குன்னு 8 அமாவாசை தான் இருக்குது. 8 அமாவாசைக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்க போறீங்க? மக்களுக்கு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ணிருந்த நல்லதை சொல்லிதாங்க ஒருத்தர் ஓட்டு கேட்பாங்க. இவ்வளவு பண்ணிருக்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. கடந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவேன். இல்ல, எடப்பாடி பழனிசாமி 7.5 ஆட்சி தான் கொடுத்தாரு பாரு, நான் நல்லாட்சி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன திட்டங்களை விட்டு கேட்பீங்களா? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்றது, மத்திய அரசோட சண்டை போடுறது. நான் என்ன கேட்கிறேன்னா, 2024 தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமாங்கிறப்ப இந்த நாட்டு மக்கள் மோடி 3வது முறையா வேணும்னு வாக்களிச்சாங்க. தமிழகம் வேற மாதிரி வாக்களிச்சது, அது வேற விஷயம். 2026 தேர்தலுங்கிறது திராவிட மாடல் ஸ்டாலின் வேணுமா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேணுமானா இதைத்தானே நீங்க பேசணும். அதிமுக யாரோட கூட்டணி வச்சா என்ன, அதிமுக யாரோட கூட்டணி வைக்கலன்னா உங்களுக்கு என்ன போச்சு? என்ன பேசுறாருங்க? அது கூட பேசுறாரு சார். திராவிட மாடல் 2.0 அடுத்த ஆட்சி வந்து திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொன்னாரு சார். 2.0னாவே உருப்படாது, ஆரம்பமே அபசகுணமா இருக்குது தம்பி. எந்திரன் 2.0 இந்தியன் 2.0 ஏற்பட்ட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். அது வேற லோடிங் அப்படிங்கிறாரு. அந்த சிகப்பு சிப்பு பொறுத்தின வந்து ரோபோ பாத்தீங்கன்னா அழிவு. டாக்டர் வசீகரன், தமிழகத்தின் டாக்டர் வசீகரன், எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக ரோபோ மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய நடுநிலை நாயகரை அழித்தொழித்து இந்த கட்சியவே தூக்கி தொடச்சு எறிஞ்சு நல்லாட்சி கொடுப்பார். நீங்க நல்லது பண்ணியிருந்தால் மக்கள் நீங்க படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாம். எதுக்கு இந்த பதற்றம், எதுக்கு இந்த பிளக்கானம், எதுக்கு இந்த ஏமாத்திர திசை திருப்பு புகழ்? இது மாநில தேர்தல் நடக்கிறப்ப தேவையில்லாம இங்க ஒரு போர்ஸ், அதாவது பிஜேபிங்கிறது இங்க வந்து 3வது நிலைமையில இருக்கக்கூடிய கட்சி. அதை மையப்படுத்தி எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு காசு கொடுக்கல, குன்றிய அரசு அது பண்ணிடுச்சு, நீங்க திசை திருப்புற. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றேன், நீட் பின் அரசியல் 22 பிள்ளைங்க செத்து போச்சு, நேத்தோட 25 ஆகி போச்சு. இந்த 25 பேர் சாவுக்கும் உங்களை திமுக உங்களை சும்மா விட்டுருமா அந்த ஆவிங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த நீட்டுங்கிறது நம்மளால அதை நீக்க முடியாது, அது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அடிப்படையில வந்திருக்குதுன்னு 7.5% உள்ஒதுக்கீடுன்னு கொடுத்து இன்னைக்கு சாதாரண ஏழை கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் வெள்ளக்கோட்டு போட்டுக்கிட்டு 450 பேர் வருஷம் டாக்டரா போறாங்கிற ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்ச எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவனா ஏமாத்திக்கிட்டு பிண அரசியல் பண்ணிக்கிட்டு அனிதா போட்டோவை வச்சுக்கிட்டு ஊருக்கு போய் பிணத்தை தூக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக நடிக்க நீ பண்றது இந்த தமிழக மக்களுக்கான நன்மையா அப்படின்னு யோசிச்சு பாக்கணுங்க. அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இங்க ஒரு கேள்வி வருது சார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தமிழிசையும் கண்டிப்பா மத்திய அரசு கிட்ட பேசி நீட்டுக்கு ஒரு விலக்கு வாங்கணும், இல்ல நீட் தேர்வுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருக்காரு சார். என்ன சொன்னீங்க? உங்க துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி செங்கல் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீட்டை எப்படி இல்லாம பண்ணணும்னு எங்களுக்கு ரகசியம் தெரியும், ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து நாங்க போடுவோமே அப்படின்னு என்னத்தை சொல்லி எதுக்காக அன்னைக்கு வாய்க்குலயே பேசுறீங்களா? இந்த மாசுக்கு கொஞ்சமாவது மாசுபட்ட மாசுவே கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நான் சொல்ற மாதிரி உப்பு கொஞ்சம் அதிகமா படுத்துறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தமிழிசையும் சேர்ந்து பண்ணுமாமா? உச்ச நீதிமன்றத்துல உங்க ஊழல் வழக்கு, டாஸ்மார்க் வழக்கு எல்லாம் 1 மணி நேரத்துக்கு 50 லட்ச ரூபாய் வாங்குற முகில் ரோத்தியை கொண்டு போய் 50 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த வழக்கு நடத்தி பல கோடி ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து செந்தில் பாலாஜிக்கு மத்தவங்களுக்கும் செலவு பண்றீங்களா? நீட் தேர்வுக்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதே முகில் ரோத்தியும் கபில் சிபலையும் வச்சு கோடிக்கோடியே செலவு பண்ணி உச்ச நீதிமன்றத்துல போய் மறு தீர்ப்பு வாங்கி மாற்று தீர்ப்பு வாங்கி தமிழக மக்களை காப்பாத்த உன்னை ஏத்துக்கிறேன். என்ன பிதற்றல் நாடகம்? ஒண்ணு பிண நாடகம், இல்ல திசை திருப்புற நாடகம். என்ன உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தீங்க? நாங்க வந்த கையெழுத்து நீட்டுக்கு நீக்கதான் நாங்க கையெழுத்து போடுவோம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். அது அந்த வாய், அது என்ன அந்த வடிவேல் கேட்கற மாதிரி வேற வாய், இது நார வாயா? என்ன வினோத் யாதவ் ஒரு கேள்வி போய் என்கிட்ட கேக்குறீங்க? நிச்சயமா வர்ற 2026 தேர்தலில் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கும் ஸ்டாலின் வெளியேற்றப்பட்டு அவருடைய ஒட்டுமொத்த கட்சியும் அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். வேண்டும் சாமி மீண்டும் சாமி, எல்லை காக்க வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நல்லாட்சி அமைப்போவது உறுதி. பாஜகவோடு சேர்ந்து நாளைக்கு விஜய் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சீமான் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வரலாம். பலமான கூட்டணி. அவர் சொல்ற 200க்கும் மேற்பட்ட இடங்களை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க, மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.